திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றரவும் தீயினில் தூசாகும் சேப்பேலோரெம்பாவாய் தீயினில் தூசாகும் சேப்பேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துக்கு மீனிங் வந்து நம்மளோட மாயக்கண்ணன் வந்து வடமதுரையில் வந்து பிறக்கிறார். அதுக்கப்புறம் வந்து யமுனா நதிக்கரையில் வந்து அவர் வசிக்கிறார். அதுக்கப்புறம் ஆயர் குலத்தில் அவர் பிறந்ததுனால அந்த குலத்துக்கே வந்து ஒரு அணிவிளக்காக இருக்கார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து தேவகியோட வயிற்றில் பிறந்து யசோதையோட இடுப்பில் கயிறாக பிறந்தவர் தாமோதரன். அப்புறம் நம்ம எல்லாரும் வந்து காட்டால சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு தூய மலர்களால் அவர் பூஜை பண்ணி வாயால் பாடி அதுக்கப்புறம் வந்து மனசால் அவரை நினச்சிண்டு பாடணும். இப்படிலாம் பண்ணுறதுனால நம்மளோட பாவம்லாம் வந்து தீயில போடுற ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அது வந்து சாம்பலாக போயிடும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறோம். தேங்க்யூ.